பொதுவாக தாத்தா பேரனுக்கு கதை சொல்வதும், பாட்டி பேரன் பேத்திக்கு கதை சொல்வதும் வழக்கம். இங்கே தந்தை தன் மகனுக்கு கதை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு நாள் மாலை நேரத்தில் மகன் தந்தையிடம் நீதி கதைகளை கேட்கிறான், ஆர்வத்தோடு கேட்கிறான். அப்போது தந்தையானவர், மனிதனுக்குள்ளே 2 குணங்கள் உண்டு. அந்த 2 குணங்களும் ஒன்றை ஒன்று சண்டை போட்டுக்கொண்டே இருக்கும். ஒன்று நல்ல குணம், இன்னொன்று தீய குணம். நல்ல குணம் என்று வரும்போது நல்ல பண்பு, பாசம், நேசம், மனிதத்தன்மை, உண்மை பேசுதல் முதலிய எல்லாமே நல்ல குணங்கள். தீய குணம் என்று வரும்போது கோபம், பொறாமை, பொய் பேசுதல், தான் மட்டுமே எல்லாம் என்று சொல்லக்கூடிய அகங்காரம், ஈகோ, இந்த குணங்களை எல்லாம் தீய குணம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் எந்த குணம் ஜெயிக்கும் என்று தந்தை மகனை பார்த்து கேட்கிறார். அதற்கு மகனோ, ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்த மகன், எதற்கு நாம் சோறு போட்டு வளர்க்கிறோமோ அதுதான் பெருகும் என்று கூறுகிறான். ஆம், உண்மைதான். நல்ல குணங்களை நாம் வளர்த்து கொண்டே இருந்தால் நாம் நல்லவர்களாக இந்த சமுதாயத்தில் பலம் வருவோம். அதுதான் ஜெயிக்கும். நாம் எப்போதும் நல்லவற்றையே நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க்கை சிறப்பாக அமையும். மகிழ்ச்சி.